மாணவர்களிடம் சாதிய உணர்வு, பாலின பாகுபாடு போன்ற பிற்போக்குத்தனம் தலையெடுக்காமல் ஆசிரியர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் பள்ளி கல்வித்துறை சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரை ரோபோ ஒன்று கை கொடுத்து வரவேற்றது. விழாவில் முடிவுற்ற பள்ளி கட்டடங்களை திறந்து வைத்து புதிய பள்ளி கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வான 2715 ஆசிரியர்களுக்கு நுழைவு நிலை பயிற்சியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பாட புத்தகங்களை தாண்டி மாணவர்களுக்கு சமூக நீதியின் தேவையை ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றார். எதுக்கு எடுத்தாலும் டெக்னாலஜியை மட்டுமே நம்பி இருக்கிற தலைமுறையா நம்ம மாணவர்கள் மாறிவிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் கூகுள் கிட்ட கேட்டுக்கலாம், ஏஐ கிட்ட கேட்டுக்கலாம் என்ற மெத்தனம் வந்துவிடக்கூடாது. மாணவர்களுக்கு அறிவாற்றலை போல் மனநலமும் முக்கியம் என முதலமைச்சர் கூறினார். கல்வி தொடர்பா நீங்க செய்ய போற பணிகளை தாண்டி மாணவர்களுக்கு சாதிய உணர்வு, பாலின பாகுபாடு போன்ற பிற்போக்குத்தனங்கள் தலையெடுக்காம நீங்க தான் பார்த்துக்கணும். சமத்துவம் மற்ற சமூக நீதியின் தேவையை பற்றி மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நாட்டின் எதிர்கால தூண்களுக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் என்ற பொறுப்புணர்வு ஒவ்வொரு ஆசிரியரிடமும் மேலோங்கி இருக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இதையடுத்து செம்பரம்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து கூடுதலாக 265 மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். குடிநீர் தொடர்பான புகார்களை விரைவாக நிவர்த்தி செய்ய சென்னை குடிநீர் செயலி என்ற புதிய செயலியையும் முதலமைச்சர் அறிமுகப்படுத்தினார். முன்னதாக செம்பரம்பாக்கத்தில் ரோட் ஷோ சென்ற முதலமைச்சருக்கு வழியெங்கும் மக்கள் திரண்டு வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது பொதுமக்களிடமிருந்து முதலமைச்சர் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார்.